இருக்காங்க. ஏஜென்சிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீங்க நாங்க தான் டார்கெட். நிலத்துக்கான போரா இருந்தாலும் சரி, நாட்டுக்கான போரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதிகாரம் மட்டும் பிசினஸ் மேன் கிட்ட தான் இருக்கணும். இருக்க வைக்கணும். டெமோக்ரஸம், கம்யூனிசம், காலனிசம் எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, என்னோட கேபிட்டலிசம் கீழே தான் வரணும். இந்த உலகத்தோட தலையெழுத்த புதுசா எழுத போறேன். மகரிஷி தான் அவங்களோட தேர்ட் மேன். மகரிஷி எங்க நாட்டோட பெருமை. உலக அமைதி அவரை தவிர எளிமையா யாராலையும் சொல்ல முடியாது. உலகத்திலே அமைதி இல்லைன்னா தனி மனித அமைதி மட்டும் எப்படி இருக்கும்? யுனைடெட் நேஷன் இஸ் சுப்பீரியர் ஃபார் ஆல் நேஷன்ஸ். இயற்கை நமக்கு ஆறாவது அறிவை கொடுத்தது வளர்ச்சிக்காக மட்டும்தான். மனுஷன் தான் தன்னோட இனத்தை தானே போர் மூலமா அழிக்கிறான். ஆயுத உற்பத்தி தடப்படும் போது அவங்க பொருளாதாரமும் பாதிக்கப்படுது. உலகம் நமக்கு ஒண்ணுதான் இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு போர் இல்லாத அமைதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. அன்பு இறக்கமும் மனுஷனுக்கு ஆடம்பரம் இல்லை, அடிப்படை தேவை. அதுக்காக என்